ஓ, அப்ப நாங்க தீபாவை தான் கீதா நினைச்சு தொத்திட்டு இருக்கோமோ? அப்பன்னா கீதா கார்த்தி வீட்டுல ரொம்ப சேஃப்டியா இருக்காளா? அதனாலதான் நாங்க போற இடத்துலயும் கார்த்தியும் வந்தானா? இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல? ஏய், இனிமே அவளை சும்மா விடக்கூடாதுடா. சரிண்ணே. பிளான் பண்ணி அந்த கார்த்தியை அடிச்சு போட்டுட்டு அந்த கீதாவை தூக்கணும்டா. நீங்க நினைக்கிற மாதிரி கார்த்தியை அடிச்சு போட்டுட்டு கீதாவை தூக்குறதெல்லாம் சாதாரணமான காரியம் கிடையாது. பாத்தீங்களா, அவன் இங்கேயும் வந்து உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு கீதாவை கூட்டிட்டு போயிருக்கான். புத்திசாலித்தனமா தான் அவனை மடக்கணும். என்ன சொல்ற? உங்களுக்கு கீதா வேணும்னா முதல்ல தீபாவை கண்டுபிடிச்சு தூக்குங்க. அந்த தீபாவை வச்சு மிரட்டினா ஆட்டோமேட்டிக்கா கீதாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவான். ஏன்னா அவன் ஒரு சென்டிமெண்ட் இடியட். தீபாக்கு ஒண்ணுன்னா அவன் துடிச்சு போயிடுவான். அவன் மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தோட வீக்னஸ் தீபா தான். இதுவும் நல்ல ஐடியா தான். தீபாவை தூக்குனா ஆட்டோமேட்டிக்கா கீதா கிடைச்சிருவான்னு சொல்றேன். ஆனா கார்த்தி தீபாவை தேடிட்டு இருக்கா. அவன் கையில அவ கிடைக்கிறதுக்குள்ள நீங்க தூக்கணும். இல்லைன்னா நம்ம திட்டம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா எனக்கு அந்த கீதா கொலகாரி கிடைச்சே ஆகணும். அவ கையில கிடைச்சும் கொல்ல முடியலன்ற கோபம் என் நெஞ்சில எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக வச்சு அந்த தீபாவை தூக்கணும். நானும் வீட்ல இருந்து ஏதாவது பிளான் பண்ணி அந்த கீதாவை உங்ககிட்ட சிக்க வைக்க பிளான் பண்றேன். நான் செய்யறதுக்கு நன்றி கடனா நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. அந்த தீபா உங்க கையில கிடைச்சா தயவு செஞ்சு கொன்னுடுங்க. அவ உயிரோட இருக்க கூடாது. இவன் நம்மளை விட பெரிய கேடியா இருக்கா. கண்டிப்பா செய்யற. இந்த கொலை பண்றதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த கீதாவுக்காக எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவான். தீபா எங்கேயோ இருக்கான்னு தெரியுது. ஆனா எங்க இருக்கான்னு தெரியாம நாமெல்லாம் அல்லாடிக்கிட்டு இருக்கோம். அவளை எப்படியாவது முதல்ல வெளியில கொண்டு வரணும்ப்பா. அவ வெளியில வந்தாதான் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். அந்த நர்ஸை பார்த்து நான் தான் தீபாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டேம்மா. ஏன் இன்னும் அவங்க நம்மளை ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம் தான் எனக்கு புரியல. ஒருவேளை கார்த்திக்கு அந்த சக்தி இங்க வந்தது என்கிட்ட தீபாவை பத்தி பேசினது எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நம்மள சும்மா விட மாட்டானே. நல்ல வேலை தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சார், உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க யாரு? என் பேர் செல்வம், சரஸ்வதி சபா மேனேஜர் மேடம். ஓ, வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நீங்க தானே போன வருஷம் எங்க சபாவுக்கு வந்து அபிராமி ஆடியோ கம்பெனி மூலமா தீபான்றவங்க பாட புக் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமா சார். என்னப்பா, எதுக்கு நீ புக் பண்ண? என்னங்க, எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்ற முடியுமா? ஏங்க இப்படி கேக்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற சரஸ்வதி சபா இருக்குல்ல, அங்க எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை. அங்க பாடுறது ரொம்ப ஃபேமஸ் ஆமே. அங்க பாடுறது பெரிய கௌரவம்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அங்க அவ்வளவு சீக்கிரம் ஸ்லாட் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சபால நான் பாடணும், அதாங்க என் ஆசை. அவ்வளவுதானே? அந்த ஆடிட்டோரியம்ல நீங்க பாடுறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. நிஜமாவா சொல்றீங்க? அடுத்த சீசன்ல நீங்க அந்த ஆடிட்டோரியம்ல பாடுறீங்க. இன்னைக்கே உங்களுக்காக நான் ஸ்லாட் அங்க புக் பண்ணிடுறேன். இது போதுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். அந்த ஆடிட்டோரியம்ல பாடணுன்றது
தீபாவோட ரொம்ப நாள் ஆசைமா, அதுக்காக தான் புக் பண்ணோம். சார் அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு போலான்னு தான் சார் வந்தேன். இல்லை சார், கார்த்திக். அது ம். தீபா, கார்த்தி 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 தீபா, கார்த்தி ஆ, இந்த சக்தி எங்க போனாங்க? கார்த்தி 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 சக்தி, ஒரு குட் நியூஸ். தீபாவுக்கு கான்சியஸ் வந்துடுச்சு, எந்திரிச்சு உக்காந்து இருக்காங்க. அப்படிங்களா? இந்த நல்ல விஷயத்துக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. கார்த்தி தீபா மேடம், கார்த்தி இங்க பாருங்க. கார்த்தி உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? கார்த்தி சொல்லுங்க மேடம், ஞாபகம் வந்துருச்சா? கார்த்தி உங்க வீட்டை பத்தி ஏதாவது ஞாபகம் வந்துருச்சுங்களா? கார்த்தி உங்க வீட்டுக்காரர் பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? கார்த்தி